கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷமான மகிழ்ச்சி நாளிலே தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பிலே அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே மீதியான நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இதிலே வாசிக்கிறோம், சகரியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து தோன்றின ஒரு அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எப்படி சொல்லுகிறார் என்றால், யோவான் பிறக்கிற வரைக்கும் அவருக்கு வாய் திறக்கல. கொஞ்சம் விசுவாச குறைவுல பேசின அந்த காரியம் ஆண்டவருடைய பார்வையில அது வருத்தமா இருந்ததுனால கர்த்தர் சகரியாவை வாயே திறக்க விடல. யோவானுக்கு பெயர் விடும் போது என்ன பெயருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, எழுத்து பலகையை கேட்டு வாங்கினாராம். நம்ம பாசையில் சொன்னா ஒரு ஸ்லேடை வாங்கியிருக்கிறார். அதில் எழுதுன்னு சொன்னா யோவான்னு எழுதுறாரு. யோவான்னு எழுதுன உடனே இப்படி வாயின் கட்டு திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் பேசவே இல்லை, ஊமையா இருந்த சகரியா இப்பொழுது தீர்க்க தரிசனமா உரைக்கிறார். அதுல சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு வார்த்தை தான், உன்னதத்திலிருந்து தோன்றிற அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஏன் அப்படி சந்தித்திருக்கிறது அருணோதயம் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த நாட்கள் ரோம அரசாட்சி நடந்த நாட்கள். ரோமர்கள் ரொம்ப இஸ்ரவேல் யூத ஜனங்களை ஒடுக்கின ஒரு நாட்கள். அவர்கள் மீட்புக்காக இஸ்ரவேல் ஆறுதலுக்காக நிறைய பரிசுத்தவான்கள் காத்திருந்தார்கள். மல்கியாவுக்கும் மத்தேவுக்கும் இடையில 400 வருஷ இடைவெளி, 400 வருஷம் இருண்ட காலம். கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படல. கர்த்தருடைய சத்தம் அபூர்வமாக இருந்தது. ஜனங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். ஒரு மேசியா பிறக்க மாட்டாரா? ஒரு மேசியா வந்து இந்த உலகத்துல உதிக்க மாட்டாரா? ஒரு அருணோதயம் நம்மை சந்தித்திருக்காதா என்று சொல்லி எல்லாரும் ஏங்கும் போது சகரியா தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார், ஒரு அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. நம்மை சந்தித்த அந்த அருணோதயத்திற்கு முன்பதாக இந்த காலை வேளை தேவ பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம். இந்த அருணோதயம் நம்மை சந்திப்பதற்காக இந்த உலகத்துல வந்து மனிதனாய் பிறக்காவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை அறியாத ஒரு பாவிகளாய் காணியாட்சிக்கு புறமாய் நின்று கொண்டிருப்போம். நம்மை சந்திக்க வந்த இந்த அருணோதயமே மகனாய் மகளாய் மாற்றி அவருடைய சமூகத்துல வந்து நம்ம நிற்க வைத்து அப்பாவை பார்க்க வைத்து மகிழ்ச்சியோடு இந்த காலையில் ஆராதிக்க செய்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல அருணோதயம் நம்மையும் சந்தித்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு மீதியான செய்தியை கேட்கலாம். பொதுவா ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்கு புதிதாய் திருமணமானா அவங்க சொல்வாங்க, இது தலை கிறிஸ்மஸ் அவங்களுக்கு அப்படின்னு. அது ஒரு வருஷம்தான். அதுக்கப்புறம் அடுத்த கிறிஸ்மஸ் வால் கிறிஸ்மஸ் ஆயிடுமோ என்னமோ தெரியல. ஆனால் அந்த ஒரு வருஷம் சொல்லுவாங்க இது தலை கிறிஸ்மஸ்ன்னு. வேதத்தில் சிலர் தலை கிறிஸ்மஸை பார்த்துருக்குறாங்க. அவங்கள மட்டும் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். வேதம் சொல்லுகிறது, மரியாள் பிள்ளையை பெற்று துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று. இதை நம்ம விவரமா வாசிக்கணும்னா லூக்கா 1லே வாசித்துறோம். நிறைய காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி மரியாளோடு பிரத்யட்சமாய் தரிசனமாய் பேசுகிறார், மரியாள் அம்மாவுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்படி உறுதிப்படுத்தப்பட்டது, எல்லாவற்றையும் லூக்கா 1ல வாசிக்கிறோம். இங்க வாசிக்கிறோம், மரியாள் பிள்ளையை பெற்று துணிகளில் சுற்றி முன்னணையில கிடத்துற. ஏன்? சத்திரத்துல அவங்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடினால் என்று வேதம் சொல்கிறது. தலை கிறிஸ்மஸை பார்த்ததுல முதல் பங்கு மரியாள் அம்மாவுக்கும் யோசேப்புக்கும் உண்டு. இந்த மரியாள் அம்மா பிள்ளை பெறுவதற்காக போறாங்க, அங்க இடம் இல்லை. அப்பொழுது இடமில்லை என்று அதான் வேதம் சொல்றது, பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணையில என்று சொல்லப்படுகிறது. முன்னணையில பிள்ளையை கிடத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு தரித்திர கோலம் என்று இன்னைக்கு பாடல்கள்லாம் பாடுகிறோம். அப்படி ஒரு தரித்திர கோலம் என்று நான் சொல்லல. ஆனால் இந்த பிள்ளை பெற்றெடுத்தது தேவகுமாரன். வயிற்றில் பிறக்க போகிற வயிற்றிலிருந்து பிறந்தது தேவ பிரசன்னமாக நிறைந்த தேவ பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையை வைப்பதற்கு ஒரு இடம் இல்லை. வேதம் சொல்லுது, சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை என்று. ஆனாலும் அந்த குறைவையும் பொருட்படுத்தாம சந்தோஷமாய் அந்த சூழ்நிலை ஏற்றுக்கொண்டு சத்திரத்துல பிள்ளைய துணிகளை சுற்றி முன்னல்ல கிடத்தி வைத்து விட்டு அந்த பிள்ளையின் முகத்தை இந்த தாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிருபை பெற்ற ஒரு பாத்திரம், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், தேவனால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் ஏற்றவெல்ல கரங்கள் எடுத்த பாத்திரம். அந்த பாத்திரம் பிள்ளைக்கு சத்திரத்துல இடம் இல்லை என்று தெரிந்த பிற்பாடும் ஒரு கேள்வி கூட அப்பாவை பார்த்து கேட்கல. பெற்றது தேவகுமாரன், இந்த பிள்ளையை பெற்று வைப்பதற்கு ஒரு பஞ்சுமெத்தை இல்லை என்று அந்த அம்மா கேட்கல. சத்திரத்துல இடம் இல்லை என்கிற
சூழ்நிலையும் அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்த அந்த மரியாள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு லூக்கா 1 நீங்க வாசிக்கும் போது அநேக வார்த்தைகள் சொல்லுவார்கள். அதுல ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்த தேவன் இந்த மரியாள் அம்மாவை தெரிந்தெடுத்தாலும் இப்போ பிள்ளைக்கு இடம் இல்லைன்னு சொல்லி சத்திரத்துல கூட இடம் இல்லையா, அதனால பிள்ளைய முன்னணியில வச்சிருந்தாங்களா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாளை வேதம் வாழ்த்தும் போதே கிருபை பெற்றவர்களை வாழ்க என்று வாழ்த்துகிறது. வேதத்திலே கிருபை பெற்றவள் என்று சொல்லி கர்த்தரால் அடையாளப்படுத்தப்பட்டது மரியாள் அம்மா ஒன்று மாத்திரம்தான். இந்த மரியாள் அம்மா கிருபையில் ரொம்ப பூரணப்பட்டிருந்திருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் எத்தனையோ கன்னிகைகள் இருந்தாலும் இந்த கன்னிகையை தேடி வந்து தேவனாகிய கர்த்தர் இந்த மரியாள் அம்மாவுடைய கர்ப்பத்தில் பிறக்கிறார். அவங்க சொல்றாங்க, லூக்கா 1 வாசிக்கிறோம், அவ்வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் என்று. எத்தனையோ மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். ஏன் தெரியுமா? என்னுடைய அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தார். ஏன் நோக்கி பார்த்தார்? அவங்க சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஆண்டவருக்கு அடிமன் ஒப்பு கொடுத்ததுனால அந்த தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மகிழ்ச்சியான நாட்களில் நம்ம இருக்கிறோம். இனி வருகிற நாட்களில் இன்னும் கூட மகிழ்ச்சியான நாட்களுக்குள்ள நம்ம கடந்து செல்ல போறோம். ஆனா அடிமையா ஒப்பு கொடுத்துருக்கிறோமா இயேசுவுக்காக? இந்த உலகத்துல ஆண்டவர் வேற யாருக்கும் நான் இந்த உலகத்துல அடிமை இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும்தான் அடிமை. உலகமோ உறவுகளோ பாவங்களோ இச்சைகளோ எதுக்கும் நான் அடிமை இல்லை, இயேசுக்கு தான் நான் அடிமை. புது ட்ரெஸ் எடுக்கிறதுனால சந்தோஷம் இல்லை, புது ட்ரெஸ்ஸை போடுறதுனால சந்தோஷம் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஒரு சந்தோஷம் அந்த உன்னதமானவராக இயேசு நம்முடைய இருதயத்தில் வாழ்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் நம்மளை அழைத்து சொல்ல போகிறார். இந்த மரியாள் அம்மா இந்த கடினமான சூழ்நிலை எல்லாவற்றையும் சொன்னார் ஆண்டவர். உடத்துல பிறக்கிறோம், ஒரு பரிசுத்த தேவகுமாரர் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிட எல்லாத்தையும் சொன்னவர் சத்திரத்தில் இடம்ல முன்னக்கூட்டியே சொல்லி வச்சாரா? சொல்லல தேவனுடைய பிள்ளைகளே. சில காரியங்களை அப்பா நமக்கு மறைச்சு தான் வைக்கிறாரு. வாழ்க்கையில் சில புயல் காற்றுக்குள்ள போகும்போது ஏன் அப்படின்னு கேட்டு நமக்கு அங்கலாய்க்கிறோம்ல. நேற்று ஒரு பரிசுத்தவான் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு புதுசாக ஒரு திருமணமான தம்பதிகள் வந்து ஃப்ளைட்டில் இறங்குறாங்க. முதல்ல வீட்டுக்கு வர்றாங்க, சொந்த ஊருக்கு வர்றாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக அந்த ஏர்போர்ட்டில் பொண்ணுடைய அப்பாவும் மாப்பிள்ளையுடைய அப்பாவும் போய் நிற்கிறாரு. இப்போ அவங்களை ரிசீவ் பண்ணிட்டு 4 பேரும் காரில் வர்றாங்க. பொண்ணு, மாப்பிள்ளை, பொண்ணுடைய அப்பா, மாப்பிள்ளையுடைய அப்பா 4 பேர் சந்தோஷமாக வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல 4 பேர் ஒரே இடத்துல மறிச்சு போனாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஒரே இடத்துல மறிச்சிட்டாங்க. 4 பேரையும் வரிசையா பெட்டியை வச்சிருந்தா இந்த சொந்தக்காரங்களுக்கு தெரியல எந்த பெட்டிக்கிட்ட நின்று அழணும்னு. அகோரம். வாழ்க்கையின் சூழல்கள் மாறும், யாருக்கும் தெரியாது. இன்று இருக்கிற பலம் நாளைக்கு இருக்குமா தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளை நாளைக்கு நம்ம ஜீவனோடு இருப்போம் என்பதுக்கு என்ன கேரண்டி? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். எல்லாத்தையும் சொன்னவர் சத்திரத்தில் இடம்ல சொல்லலதான். எல்லாத்தையும் சொன்னீங்க, இப்போ மட்டும் சொல்லு சத்திரத்தில் இடம் இல்லைன்னீங்க. நான் ஒரு அகதியை போல இல்லைன்னா ஒரு அனாதையை போல நான் இங்க வந்து இருக்கிறேனே, மந்தைகள் இருக்கிற இடத்துல இருக்கிறேன். அந்த அம்மா கேட்கல. நமக்கு சிலர் இதைத்தான் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியல. தேவன் தருகிற நன்மைக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி பழகிட்டோம். ஆனா தேவன் சிலர் அனுமதிக்கிற சில கடினமான பாதைகளுக்கு, தேவன் நம்ம நடத்தி கொண்டு போகிற சில உருக்குலைந்தமான சில வழி நடத்தலுக்கு நம்மளால ஈடு கொடுத்து நிற்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மரியாள் அம்மாவை போல இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறோம். அன்னைக்கு சாஸ்திரிகள் வந்து பொன் பொருள் தூபவருக்கும் வெள்ளை போல எல்லாத்தையும் காணிக்கையை செலுத்தினாங்க. ஆண்டு அதெல்லாம் இப்போ நம்ம கொண்டு வர சொல்லலை, நம்மளை தான் காணிக்கையை படைக்க சொல்றாரு. அடிமையை அவருக்கு ஒப்பு கொடுக்கறதே சிறந்த காணிக்கை. மரியாள் சொன்னது போல, ஆண்டவரே நான் அடிமை என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லலாமா? 2வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களைத் திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இதிலே வாசிக்கிறோம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு. இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வருகிறார்கள். இவர்களுக்கு இந்த நட்சத்திரம் இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் இப்படி தோன்றினதாக சரித்திரத்தில் எங்கேயும் வாசிக்க முடியவில்லை. ஆனால் இந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், அவருக்கு புரிகிறது ஏதோ சம்திங் ஸ்பெஷல் நடந்திருக்குது, இல்லைன்னா இந்த நட்சத்திரம் தோன்றாது என்று. அவர்கள் ஏரோதுட்ட போய் செய்தி சொல்றதுக்காக போய் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. அது வரைக்கும் யூதருக்கு ராஜா யார்? ஏரோது தான். இந்த கேள்வி ஏரோதுடைய காதுகளுக்கு வந்தபோது அவனுக்கு வயிற்றில் ஒரு கலக்கமே உண்டாகுது. ஐயோ, நாம் அல்லவா ராஜா? நம்மை விட ராஜா யாரும் இருக்கக்கூடாது என்றல்லவா நம்ம நினைப்போம். ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார்களே என்று சொல்லி தேசத்தில் இருக்கிற 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்வதற்கு சொல்லுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலம் மட்டும் போய் அவர்களை வழிநடத்தி சென்றதாம்.
இந்த சாஸ்திரிகள் சில சொல்றாங்க 1 வருஷம் கூட அவங்க பிரயாணப்பட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல தேவனுடைய பிள்ளைகளே. அவங்க டிராவல் ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கும். அது ஒரு விசுவாச பயணம். நட்சத்திரத்தை பார்த்து தாங்க பயணிக்கணும். அவங்க வழிக்கு தேவையான ஆகாரங்கள், வழிக்கு தேவையான சூழ்நிலை சந்திக்கப்பட்டது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போது ஒரு ஆனந்த சந்தோஷம். அது எங்க வந்து நின்னுச்சான்? பிள்ளை இருந்த ஸ்தலம் மட்டும் அவளை நேர கரெக்டா வழிநடத்தி கொண்டு போய் எங்க நிக்கணுமோ அங்க நின்னுட்டு. இந்த நட்சத்திரம் தாங்க இயேசு. உலகத்துல சொல்லுவாங்க நட்சத்திரங்கள் என்று. அவர்களெல்லாம் உலகத்துல தோன்றினார்கள், மறைந்தார்கள், மண்ணுக்குள்ளே போய்விட்டார்கள், மனிதரால் மறக்கப்பட்டு போனார்கள். ஆனால் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம், இது மறையாது, இது மங்காது. அது என்றைக்கும் நமக்காக ஜொலித்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு நட்சத்திரம். அது ஓர் அபவ் ஷகதர யாந்தனா. அந்த நட்சத்திரம் தான் நம்மளை வழிநடத்துகிற. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை அழைக்கும் போதே நட்சத்திரத்தை பாருன்னு சொல்லி அழைக்கிறாரு. பிள்ளை இல்லதான், வெறுமை தான் வாழ்க்கையில. அதனாலதான் ஆதியாகமம் 13 நினைக்கிறேன், 15 நினைக்கிறேன், என்ன தருவீர் என்று கேட்கிறார். எனக்கு என்னப்பா தருவீங்க, என்ன தருவீங்க? எல்லாம் தந்துட்டீங்க, இது மட்டும் தரல, என்ன தருவீங்க? அப்பவும் சொல்ல, நட்சத்திரத்தை பாரு, அதை என்ன, அது மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ண ஆசீர்வதிக்கிற நட்சத்திரம், நம்மளை வழி நடத்துகிற நட்சத்திரம், வாழ வைக்கிற நட்சத்திரம், கூட இருக்கிற நம்ம நட்சத்திரம், உயர்த்துகிற நட்சத்திரம், உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போய் வைக்கிற நட்சத்திரம். ஓ, அந்த நல்ல நட்சத்திரத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நட்சத்திரத்தை பார்க்கும் போது ஆனந்த சந்தோஷம். எத்தனை பேருக்கு இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்றதுக்கு சந்தோஷம் தேவனுடைய பிள்ளைகளே? இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நினைச்சு சந்தோஷப்படுறது ஒரு சிலர் தான். 6வது நேரத்தில் நல்ல ஒரு மகிமையை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இதெல்லாம் சந்தோஷங்க. இதை எங்கேயும் நீங்கள் போய் வாங்க முடியாது. எவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலில் போய் கூட இந்த பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுமா? இல்லை. பாக்கியமான இந்த கிருபையை அற்பமும் தூசியுமாகி இருக்கிற நமக்கு போய் அப்பா தந்திருக்கிறாரு. இதை விட வாழ்க்கையில் என்னங்க வேணும்? என்ன வேணும்னு நான் கேட்குறேன். நல்ல தேவனை சேவிக்கிறோம். அந்த நல்ல நட்சத்திரத்தை நம்ம அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார்ல. ஓ, எக்ஸலன்ட் காட். நான் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாக்கியமுள்ள ஜனமாய். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷம். அந்த இயேசுவாய் நட்சத்திரம் உள்ள இருக்கிறாருங்க, உள்ள இருக்கிறாரு, நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு மட்டுமா? பிள்ளை இருந்த ஸ்தலம் மட்டும் என்று வேதம் சொல்லுகிறது போல மரண பரியந்த அந்த நட்சத்திரம் நம்மளை அழகா நேர்த்தியா நடக்க வேண்டிய பாதைகளிலே நம்மை நடத்தி கொண்டே போய்கொண்டே இருக்கும். இந்த நட்சத்திரம் நம்மளை கைவிடாது. இந்த நட்சத்திரம் நம்மை வாழ வைக்கும். இந்த நட்சத்திரம் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாது. அந்த நட்சத்திரத்தின் நிமித்தமாய் அந்த சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சபையே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எது உங்களுக்கு சந்தோஷம் என்று கேட்கிறேன். செய்ய போகிற பிரியாணியா, செய்ய போகிற கேக்கா, உடுத்திக் கொள்ள போகிற புது வஸ்திரங்களா? இல்லை இல்லை, எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதாய் ஒரு உன்னதமான நட்சத்திரத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே. ஒரு உன்னதமான நட்சத்திரம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறதே. அந்த நட்சத்திரத்தை ஆராதிக்க முடியாத கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. இதல்லவா பெரிய சந்தோஷம். இந்த நட்சத்திரத்துக்காக வாழ்ந்து இந்த நட்சத்திரத்துக்காகவே நாம் மரிக்க வேண்டும். 3வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதிலே வாசிக்கிறோம், இந்த மேய்ப்பர்கள் மந்தைகளை காத்து கொண்டிருக்கிறார்கள். வயல்வெளியில தங்கி ராத்திரியிலே தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க எப்பவும் அவங்க கேஷுவலா அவங்க வேலையை செய்யற மாதிரி தான் அன்னைக்கு ராத்திரியிலையும் படுத்து தங்கள் மந்தைகளை காத்துட்டு இருக்கிறாங்க. இரட்சகராக இயேசு பிறந்தது இவங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இவர்கள் மந்தையிலே தங்கி இருக்கிறவர்கள். ராத்திரியும் பகலும் மேய்ப்பர்களா இருக்கிறபடினாலே அவர்கள் ஆடுகளை காக்கும் வண்ணமாக மந்தையிலே தங்கி இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு மகிமையான ஒளி அவளை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. இது இருள் நிறைந்த இரவு அல்லவா? ஆகவே பயப்படுகிறார், என்ன இந்த ஒளி திடீரென்று நம்முடைய மத்தியிலே பிரகாசிக்கிறது என்று. அப்பொழுது தூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் குட் நியூஸ் இல்ல, இது உலகத்துக்கே குட் நியூஸ். என்ன தெரியுமா? ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மேய்ப்பர்களுக்கு நல்ல செய்தி சொல்றதுக்கு தூதர்கள் வந்தாங்களாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. அவங்க ஆடுகளுக்கு பின்ன அலைஞ்சவங்க நிச்சயமா அவங்க மேலெல்லாம் ஸ்மெல்லே வந்திருக்கும். ஆடுகளோடு வாழ்ந்தவங்க இல்லையா? அந்த நாட்களில் யூதர்கள் மேய்ப்பர்களை மதிக்கவே மாட்டாங்களாம். எல்லாராலும் தள்ளப்பட்ட யூதர்கள் அவங்க வளர்க்குற ஆடுகளெல்லாம் வாங்கி ஆலயத்தில் பலி செலுத்துவாங்களாம். ஆனால் இந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரமே இல்லை. புறந்தள்ளப்பட்ட மேய்ப்பர்கள், எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட மேய்ப்பர்கள். ஆனால் அப்பா பாருங்களேன், அற்பமா எண்ணப்பட்ட அந்த
பாத்திரங்களுக்கு தரிசனமாகி அவங்களுக்கு தான் முதல்ல செய்தி சொல்றாரு. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்லி, இப்போ தூதர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சனமே பரமசேனையின் திரள் தோன்றின்னு வாசிக்கிறோம் கீழே வாஸ்து. அவங்க எல்லாம் ஒரு கேரல் சாங்கையே பாடுறாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். நல்ல தேவன், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனை சேவிக்கிறோம். அவர் உலகத்துல வந்து மனுஷனா பிறந்ததுனால தாங்க இன்றைக்கு மனுக்குலம் இம்மட்டும் ரட்சிப்பை கண்டிருக்கிறது. ஓ, கர்த்தர் நல்லவர். இதை முதல்ல மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிச்சாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. எத்தனை பேர் தேவனுக்கு மகிமை செலுத்தி வாழ்றோம், தேவனுக்கு மகிமையா வாழ்றோம். இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் வாழ்வு, இயேசுடைய இறப்பு, இயேசுடைய உயிர்த்தெழுது எல்லாம் மகிமையை கொண்டு வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்வது நிமித்தமாய் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? எல்லாரால் அற்பமாய் எண்ணப்பட்ட மேய்ப்பர்களா இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தான் தரிசனமா. ஏன் தெரியுமா? அவங்க பொறுப்புள்ள மேய்ப்பர்கள். ராத்திரியில குளிர் அதிகமா இருந்திருக்கும், அதனால அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அவங்க வயல்வெளியிலே தங்கி இருந்தவங்க, அதனால அவங்களுக்கு தரிசனமான. இந்த வயல்வெளி எதை காட்டுகிறது? சபையை காட்டுகிறது, தெய்வ பிரசன்னத்தை காட்டுகிறது, தெய்வ சமூகத்தில் வாழ்கிறதை காட்டுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, மேய்ப்பர்கள் மாத்திரமல்ல, நாம் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக வாழ ஆசைப்படுகிறோம்? தெய்வ பிரசன்னத்தை, தெய்வ சமூகத்தை அப்படி ருசித்து ரசித்து அப்படியெல்லாம் நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோமா? அதற்காகவே வாழ்ந்து, ஆண்டவரே இந்த பிரசன்னத்துக்குள்ள வாழ விரும்புறவங்க எத்தனை பேருங்க தேவனுடைய பிள்ளைகளே? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்டர்டைன்மெண்ட்டா வெளியே போறது, மனசுக்கு பிடிச்சது எங்கேயோ போய் டைமை ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா எத்தனை பேருக்கு சபைக்குள்ள வந்து நிக்கிறது பிடிக்குது? ஜெபம் எத்தனை பேருக்கு பிடிக்குது? ஒரு கடைசி நாட்களுக்கு நம்ம வருஷத்தின் கடைசி மட்டும் சொல்லல, உலகத்தின் கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாட்கள்ல என்னுடைய ஏக்கம் எல்லாம், ஆண்டவரே ஒரு ரிவைவல் வெடிக்கணும், ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வெடிக்கணும், ஆண்டவரே. ஏன் அது நம்ம சபையா கூட இருக்கக்கூடாது? பெரிய எழுப்புதல் வெடிக்கிறதுக்கு ஒன்றும் திரளான ஜனங்கள் கூட்டமாக கூடணும்னு நான் சொல்லலை. தாகமுள்ள 2 பேர் 3 பேர் இருந்தால் போதும், திறப்பில் இருக்கிற சிறு கூட்டம் இருந்தால் போதும். அதன் மத்தியில் கத்தர் எழுப்புதல் தீயை கத்தர் பற்ற வைத்து அதை வெடிக்க வைப்பார். அது தீயாய் உலகம் அங்கே பரவும். அப்போ நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும், ஆண்டவரே நான் வயல்வெளியில் தங்கியிருப்பேன்ப்பா. அவங்க ஆடை படுக்க வச்சுட்டு மந்தையில் பத்திரமா தானே வச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அன்னைக்கு தூதன் தரிசனம் ஆயிருப்பாரா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, சிலரை தங்க வேண்டிய இடம் உங்களுக்கு எனக்கு உண்டு. நம்ம தாங்க அதை மறந்துடுறோம். எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் சபையில் வந்து ஜெபிச்சிருங்க. வெள்ளி சனி ஞாயிறு நமக்கு 3 நாளுமே நமக்கு ஜெபம் தான் இருக்குது. நல்லா வந்து கலந்துக்கோங்க, பிள்ளைகளோடு வாங்க, குடும்பமாக வாங்க. கர்த்தர் செஞ்ச நன்மை பெருசு. அவர் கரத்துலேருந்து ஏராளமான நன்மையை வாங்கி வச்சுட்டு சும்மா தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லி ஸ்டேட்டஸில் வச்சு பிரயோஜனம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. கர்த்தர் நல்லவராக இருந்ததுனால தான் வருஷத்தின் கடைசி மட்டும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஜீவனுக்காக அலமோதி நிற்கும் போது கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வாங்க, கல்லான இருதயம் கூட கரையும் தேவனுடைய பிள்ளைகளை. அதை விட ஏன் ஒரு படி மேலே சொன்ன ஐசி வார்டுக்குள்ளே போயிட்டு வாங்க, கண்கள் இந்த கண்ணீர் வராமல் இருக்காது. அப்பா அப்படிலாம் காத்தார்ல, சுகம் தந்திருக்கிறார்ல, மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார்ல, இம்மட்டு வாழ உதவி செஞ்சிருக்கிறார்ல, நல்ல குடும்பங்களை தந்திருக்கிறார்ல, நேசிக்கிற சில உறவுகளை நமக்கு தந்திருக்கிறார்ல, கூட எல்லாவற்றுக்கும் மேலே அவர் கூடவே வரேன்னு வாக்கு கொடுத்துட்டார்ல. இந்த நல்ல தெய்வத்துக்கு நம்ம என்ன செலுத்த போகிறோம்? ஆண்டவரே உங்களுக்காக வாழ்வேன், உங்கள் பிரசன்னத்தில் தங்கி ஜீவிப்பேன். இனி உலகத்துக்காக என்ன வேறு பிரித்து, நம்ம தாங்க வேறு பிரிக்கணும். யாரோ வேறு பிரித்து நம்மளை தனியாக தூக்கி நிறுத்தி வைக்க மாட்டாங்க. உள்ளத்தில் இருக்கிற தீர்மானம் நம்மளை வேறு பிரிக்க வைக்கும். ஆண்டவருக்காக சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு எல்லாரும், ஆண்டவரை உங்களுக்காக நான் வாழ்வேன். இது வயல்வெளியில் தங்கி இருக்கிற நாட்கள், மந்தைகளை காக்கிற நாட்கள், நம்ம சுற்றி இருக்கிற பகுதிகளுக்காக ஜெபிக்கிற நாட்கள், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக பாரப்படுகிற நாட்கள். மேய்ப்பர்கள் அதைத்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் முதல் செய்தி, முதல் குட் நியூஸ் அவங்களுக்கு போதுங்க, அவங்களுக்கு போகுது. அடுத்ததை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசி. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். இதுல வாசிக்கிறோம், இந்த முதல் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றதுல இவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு, சிமியோனுக்கும். யார் அந்த சிமியோன் என்று வேதம் ரொம்ப தெளிவா சொல்லல. அவன் தேவபக்தி உள்ளவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேமில் ஆறுதல் வர காத்திருந்தவனா. ஏன் ஆறுதல் வர காத்திருந்தாங்க? நான் சொன்னேன், அது ரோம அரசாட்சி நடந்த நாட்கள். யூதர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். ஆகவே அவர் எல்லாரும் எருசலேமில் ஒரு ஆறுதல் வந்துராதா, ஒரு மீட்பு வந்துராதா என்று சொல்லி நெடுநாளாய் காத்திருக்கிறார்கள். இயேசு பிறந்தது சிமியோனுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல தேவனுடைய பிள்ளைகளே. இப்ப இயேசு பிறந்து 8 நாள் ஆச்சு. 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணுகிற முறைமையின்படி, நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி அவர்கள் ஆலயத்துக்குள்ள இயேசுடைய தாய் தகப்பன்மார் உள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த சிமியோன் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் ஆவியின் ஏவுதலினால
ஆலயத்துக்கு வந்தாராம். ஆவியானவர் ஏவனாராம், போ ஆலயத்துக்கு போன்னு. ஏன்னா அங்க இவர் பார்க்கணும். யார? இயேசுவை பார்க்கணும் என்ற தீர்க்க தரிசனமாய் சிமியோனுக்கு உரைக்கப்பட்டிருந்தது. நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்பே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சிமியோன்ட்ட சொல்லியிருந்தாரு. இப்ப அதனால ஆவியானவர் சிமியோனை ஏவறார், நீ ஆலயத்துக்கு போன்னு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் உள்ளே வருகையில், தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், உள்ளே கொண்டு வரும்போது இந்த சிமியோன் போய் மரியாள் அம்மாட்ட கையில இருந்து வாங்குறாரு. வேதம் சொல்லும், அவன் அவரை கையில் ஏந்தி கொண்டு. கீழே உள்ள வசனத்தில் அப்படிதான் போடப்பட்டிருக்கு. உள்ளே கொண்டு வரும்போதே ஓடி போய் சிமியோன் கர்த்தராகிய இயேசுவை மரியாள் அம்மா கையில இருந்து வாங்குறாரு. ஏன் தெரியுமா? அது தீர்க்க தரிசனம். இவரை பார்க்கும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொன்ன வார்த்தை. ஆண்டவர் வார்த்தை எப்படி நிறைவேற்றார் பாருங்க. அவர் வயது முதிர்ந்த பரிசுத்தவான். நிச்சயமா 90க்கு மேல கூட இருந்தாலும் இருக்கலாம் வயசு. ஆனா இயேசு பிறந்த 8 நாள் தான் ஆச்சு. ஆனா வேதம் எப்படி சொல்லுது? அவன் அவரை. அவன் என்பது சிமியோன், அவரை என்பது இயேசு. கைகளில் ஏந்தி கொண்டு, இப்பொழுது உமது அடியானை சந்தோஷத்தோட போக விடுகிறேன். அந்த பார்த்த உடனே உள்ளத்தில் இந்த பூரிப்பான வார்த்தை, இதைத்தானப்பா என்கிட்ட சொன்னீங்க, இவரை பார்க்கறதுக்கு தானே என் உயிரை போட்டு வச்சிருந்தீங்க இந்த வயசான காலத்துலையும். இப்போ நான் பார்த்துட்டேன், இப்போ நான் சமாதானமாக போகிறேன். எங்கே போகிறேன்? வீட்டுக்கா? கல்லறைக்கு. சமாதானம் அந்த உலக வாழ்க்கைக்கு முடிச்சுட்டு போகிறேன் ஆண்டவரே. என் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அந்த பரிசுத்தவானுக்கு உள்ளம் பொங்கி சொன்ன வார்த்தை தேவனுடைய பிள்ளை. தீர்க்க தரிசனம் உரைக்க கீழே உள்ள வசந்த வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. தீர்க்க தரிசனமா சிமியோன் வாயை திறந்து பேசிட்டே இருக்கிறாரு. சந்தோஷமா உள்ள கொண்டு வரும்போதே கைகள் இருந்து வாங்கிட்டு அப்படியே கத்துறாரு. நிறைய தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அதுல ஒரு வார்த்தை தான் மரியாள் அம்மாக்கு சொல்றாரு, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். மரியாள் அம்மா வச்சிருந்தது சாதாரண பிள்ளை, தேவகுமாரன். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? யார்ப்பா நீங்க திடீர்னு பிள்ளையத்தான் கேட்டா நான் என்ன, நான் எப்படி கொடுக்க முடியும்? இல்லை, அப்படி சொல்லலை. சில பிள்ளைகளை யார்ட்டையுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் மரியாள் அம்மா சொல்லலை. அழகா பிள்ளை அவற்றை கொடுக்குறாங்க. அவர் பேசுறது கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. யாருமா அந்த பரிசுத்தவான்? சூப்பரா பேசுறாரு, நல்லா பேசுறாரு. அவர் பேசும்போது இருதயத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. நம்மகிட்ட தான் ஆவியானவர் பேசுறாங்கிற உணர்வு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சிலர் நம்மோடு பேசினா டச்சிங்கா பேசுவார். அப்படி டச்சிங்கா நம்மகிட்ட பேசுனதுனால தான் இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இல்லைன்னா நம்ம வருவோமாங்க? தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை தொடும்படியே பேசினார், நம்மளை உணர்த்தும்படியே பேசினார், நம்மளை எச்சரிச்சே பேசினார். அவர் பேசின அந்த வார்த்தை தான் இன்ன வரைக்கும் நம்மளை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நல்ல தேவனை சேவிக்கிறோம். அவரை பார்த்த உடனே சிமியோனுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னமோ சிலர் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி ஆனவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மகனுக்கோ மகளுக்கோ ஒரு பிள்ளை பிறந்துச்சா, அப்பா இப்போ போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல அப்படிம்பாங்க. நம்ம பிள்ளைகளுக்கே ஒரு சந்ததியை பார்த்துட்டா உள்ளம் பூரிப்பாகுதுன்னா, கர்த்தராகிய இயேசுவை கண்ட அந்த சிமியோனுக்கு, ஓ, சும்மா நம்ம வாசிச்சுட்டு போகிறோம் தேவனுடைய பிள்ளைகள். அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. வயது முதிர்ந்த ஒரு பரிசுத்தவான், கல்லறைக்கு சமீபமாக நின்ற பரிசுத்தவான் ஒரு வார்த்தை சொன்னதுண்டு, உமது அடியானை சந்தோஷத்தோடே போக விடுகிறீர். தேவனுடைய பிள்ளையே, இந்த உலக வாழ்க்கையை எந்த சந்தோஷத்தோடு முடிக்க போகிறோம்? அதான் ஃபாதர் ஒரு பாட்டை பாடி வச்சிருக்கிறாரு. அந்த இயேசுவை பார்த்த உடனே அவருக்கு அந்த பார்த்த உடனே இருக்கிற பிரமிப்பு. எங்க நம்மளே எல்லாரும் பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம பிள்ளை பிறக்கும் போதே நம்முடைய இருதயம் பூரிக்குது, ஐயோ பிள்ளை அழகா இருக்குதே அப்படின்ட்டு. அப்போ கர்த்தராகிய இயேசுவை கண்ட உடனே அவர் எவ்வளவு கொள்ளை அழகுள்ள தேவகுமாரன். அவரை பார்த்த உடனே இந்த சிமியோனுக்கு வாய் அடக்கமில்லை. வயசானவர் தான், சுத்தில நிறைய பேர் நின்றுப்பாங்க தான். சார் இந்நேரம் பேச முடியாது, மரியாதை கூப்பிட்டு ரகசியமாக காதுக்குள்ளே பேசிக்கலாம். இல்லைங்க, இருதயம் பொங்கும் போது, ஆவியானவருடைய நிறைவு உள்ளே இருக்கும்போது, அது பொங்கி 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 ஊற்றா வந்துட்டு இருக்கும்போது எப்படிங்க அதை அடக்க முடியும்? ரீபால சாந்துனா, இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம், இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து ஓ ராபானா சகதா
பரவசம் அடைவே, பரவசம் அடைவே, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இந்த வாழ்க்கை தாங்க வேணும். பார்த்து பார்த்து ரசிக்கிறார் சிமியோனுக்கு. பார்த்து பார்த்து ரசிச்ச உடனே வாயிலிருந்து அப்படியே மட திறந்த வெள்ளம் மாதிரி தீர்க்க தரிசனம் வந்துட்டே இருக்கு. அதை மரியாதை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறாரு. எனக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் பிடிச்சிருந்துச்சு. ஆண்டவரே, இந்த இயேசுவை பார்த்துட்டேன், இவர் வளர்றதை நான் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லலை. இப்போ எனக்கு மரணம் வந்தா கூட பரவாயில்ல. அதான் ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்பொழுது உமது அடியானை சந்தோஷத்தோட போக விடுகிறேன். சந்தோஷத்தோட. அந்த பக்தி உள்ள மனுஷன், இஸ்ரவேல் ஆறுதல் வர நெடுநாளா காத்திருந்தவர், ஆவியின் ஏவுதல் நாள் ஆலயத்தில் வந்து என்னார், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியானவர் உங்களை ஏவுறாரா, ஆலயத்துக்கு போன்னு சொல்லி ஏவுறாரா, கர்த்தருக்கா கொடுன்னு ஏவுறாரா, ஊழியம் செய்யன்னு ஏவுறாரா, ஜெபின்னு ஏவுறாரா? நிறைய பேருக்கு ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அவர் வந்து கெஸ்ட் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்துட்டு போறாரு. திங்கள் டு சனி இல்லை. காலங்கள் எப்படியோ தெரியாது என்னுடைய பிள்ளைகளே. புது வருஷத்துக்குள்ள போறோம், சந்தோஷம். ஆனால் அந்த புது வருஷத்துக்கு முடிப்போமா தெரியாதுல்ல. ஆவியானோட இணைஞ்சு கொள்ளலாமா? நான் ஏதோ கிறிஸ்மஸ் செய்தி அப்படின்னு சொல்லி ஏதோ உங்களை உயர்த்துவார் அப்படிலாம் நான் சொல்ல வரல தேவனுடைய பிள்ளைகளை. சிமியோன மாதிரி இருக்கிற பரிசுத்தவான்கள் சபைக்கு தேவை. அது முக்கியமாய் வயது முதிர்ந்த தாய் தகப்பன்மார்கள் சிமியோன மாதிரி மாறணும். ஒரு சந்தோஷமா உங்களுக்கு இல்லை. அவருக்கு வேற உலக பிரகாரமான சந்தோஷத்தை அவர் பெருசா சொல்லலை. ரட்சணியத்தை என் கண்ணு பார்த்துட்டுப்பா, நான் போயிட்டு வரேன், உலகத்துக்கு பாய், பரவாயில்ல, வாழ்க்கையை முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன், இனி அவ்வளோதான். அந்த நிச்சயம், அந்த உறுதி, அந்த மன தைரியம் சிமியோனை பேச வச்சுச்சு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். லூக்கா 2:38 வசனத்தை வாசிக்கலாமா? அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இதுல வாசிக்கிறோம், இவங்க யாரு? அன்னாள். 36 வசனத்துல வாசிக்கிறோம், இது புதிய ஏற்பாட்டு அன்னாள். இவங்க ஒரு தீர்க்கதரிசி. இவங்களுக்கும் இந்த முதல் கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுல ஒரு பங்கு இருக்குது. அவளும் அந்நேரத்திலே வந்து புகழ்ந்து, அவங்களும் அந்நேரத்தில் என்டர் ஆயிட்டாங்க. ஒருவேளை இவங்களுக்கும் ஆவியானவர் தான் ஏவிருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா இருந்ததே ஆலயத்துல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் ஆராதனை செஞ்சு ஜெபம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். எல்லாமே இருக்கு, ஆராதனை, துதி, ஜெபம், தேவனோடு இருக்கிற உறவை எப்போ காத்துக்கிட்டாலாம்? 84 வயசுல. இந்த 84 வயசுல வேதம் சொல்லுது, அவளும் அந்நேரத்தில் வந்து அவரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக இருக்கிற எல்லாருக்கும் அவரை குறித்து பேசினாங்களாம். பிரசங்கமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அண்ணாளம்மா. 84 வயசுள்ள ஒருத்தங்களுக்கு மைக்கு கொடுத்து பிரசங்கம் பண்ண வச்சா யார் கேட்பா? பல்லு போயிருக்கும், யாருக்கு அந்த வார்த்தை புரியும்? என்ன இந்த கிளடு செய்யணும், மைக்க பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கு, கீழே வைக்காத நினைக்கிற சமுதாயம் இப்போனா. ஆனா அந்த அம்மா பேசுனதை எல்லாரும் ஆண் கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க எருசலேம்ல மீட்புண்டா காத்திருந்த அனைவருக்கும் அவரை குறித்து பேசினாங்க. வாழ்க்கை வெறுமை ஒன்னையும் அந்த அம்மா அனுபவிக்கல. வாழ்ந்து செழித்து சுகித்து அப்படிலாம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, விதவங்க, வாழ வெட்டிங்க. நம்ம பாசையில் சொல்ல போனா பிள்ளை கூட இருந்த மாதிரி சொல்லலை. அந்த தேவனோடு இருக்கிற அந்த ஃபெலோஷிப், அந்த ரிலேஷன்ஷிப், அந்த கனெக்ஷனை விடவே இல்லை அந்த அம்மா. 84 ஆனா என்ன, ஒவ்வொரு நாளும் அந்த உறவை தக்க வச்சு அந்த உறவுக்காகவே வாழ்ந்து ஆலயத்திலே இந்த அம்மா இருக்கிறாங்களாம். இவங்களும் நிச்சயமா அந்த இயேசுவை கையில தூக்கி வச்சுட்டு பேசியிருப்பாங்க, ஐயோ இவரை பார்க்கறதுக்கு தானே ஆண்டவர் என்னையும் சிமியோனை மட்டும் இல்லை என்னையும் இதுக்கு தானே போட்டு வச்சாரு. இது அன்பின் ஆழத்துல நிக்காம இந்த வார்த்தையை பேச முடியாது என்னுடைய பிள்ளைகளே. ஒரு சின்ன டிராமா நடந்து கொண்டிருந்துச்சு. இந்த மாதிரி சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்ல இயேசுடைய பிறப்பை நாடகமாய் நடிப்பதற்காக அவர்கள் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 2வது வகுப்பு படிக்கிற பையனுக்கு ஒரு அந்த நாடகத்தில் ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, சத்திரத்தில் இடம் இருக்கான்னு மரியாளும் யோசேப்பும் கேட்கும்போது அந்த சத்திரக்காரன் சொல்லணும் இடம் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் அந்த கேரக்டர். அவனுக்கு ஒரே வார்த்தை தான், இடம் இல்லைன்னு சொல்லணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ட்ரையல் நடந்துட்டு இருக்குது. அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி நடிக்கிறாங்க, நாளைக்கு நல்லா பண்ணிடுவாங்களா ப்ரோக்ராம் அப்படின்னு. இவங்க மரியாளும் யோசேப்பு வந்து இடம் இருக்குதான்னு கேட்கும்போது அவன் சொல்லிடுவான் இடம் இருக்கு அப்படின்ட்டுருவான். உடனே இந்த டீச்சர் சத்தம் போட்டு எப்போ இடம் இல்லைன்னு சொல்லணுப்பா அதான் அப்படின்னு.
சரி டீச்சர் நான் சொல்லிடுறேன் அப்படிம்பான். திரும்பியும் ட்ரையல் பார்க்குறாங்க, அவன் இடம் இருக்குன்றுவான். ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சு, இடம் இல்லைன்னு சொல்ற இந்த ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதுன்னு சொன்ன போது அந்த பையன் சொன்னானா, என் உள்ளத்திலே இடம் கொடுத்த என் இயேசுவுக்கு சத்திரத்துல இடம் இல்லைன்னு என் வாயை வச்சு சொல்ல வச்சுங்க டீச்சர், நான் இதுல நடிக்கவே மாட்டேன், வேற ஒரு ஆளை வச்சு நடிங்கன்னு சொன்னா. நான் உண்மையா நடந்த சம்பவம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா நமக்கு உள்ளத்துல எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தோம், இயேசுவுக்கு நிறைய பேருடைய உள்ளம் திறக்கப்படலை. வார்த்தை முடிக்க போறேன். ஏதோ கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவரை குழந்தை இயேசுவாய் நான் காட்டுவதற்கு உங்கள் முன்பாய் வந்து நிக்கல. அவர் பிறக்கும் போது ராஜா, சிலுவையில மறிக்கும் போது ராஜா, ராஜாதி ராஜாவாக தங்கவர் வரப்போகிறார். ஆனா உள்ளத்துல இடம் இருக்குதா? நம்ம உள்ளத்துல இடம் கொடுத்துட்டோம். நம்ம கணவன், நம்ம மனைவி, பிள்ளைங்க வரல, தெய்வ பிரசன்னத்துக்குள்ள வரல. ஏசப்பா ஆண்டவரே, இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிக்கிற கடைசி நாட்கள்ல, வருஷத்திலும் கடைசி நாட்கள், உலகமே சொல்லுது, ஆண்டவர் அறியாத ஜனங்களே சொல்றாங்க, ஐயோ இது கலியுகம், கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல ஒரு பக்தி உள்ள ஜனங்களை சில தேவ சபையில பார்க்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து இருந்த நிலைமை போகட்டும். இப்பவுமே உங்களை நல்லா உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தி புது வருஷத்துக்குள்ள இருந்து ஒரு ஜொலிக்கிற தீபமா நம்ம எல்லாருமே மாறணும்னு நான் விரும்புறேன். சின்ன பிள்ளைல இருந்து பெரியவர் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானுடைய அலை சபையில வீசிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் உள்ள வர்றோமோ ஆவில நிறைஞ்சு அப்படி டங்ஸ் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும். எப்பவும் ராத்திரி 12 மணியா 1 மணியா எப்பவும் பேசணும். ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு பூமியை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. இன்னைக்கு கூட சங்கீதத்துல தான் வாசம், அவர் நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இந்த அண்ணாளம்மா வாழ்க்கை முழுசு வெறுமையை தான் பார்த்தாங்க. பிள்ளை இல்லைன்னு ஏன் கேட்கல? ஏன் ஆண்டவர் எனக்கு பிள்ளை தரல கேட்கல? ஏன் ஆண்டவர் 7 வருஷத்துல என் கணவனை எடுத்துக்கொண்டீங்க கேட்கல? அந்த அம்மா குறைவுகளையே பார்க்கல. வெறுமையின் மத்தியிலும் வாழ்க்கையின் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளும் வேதம் தெளிவாய் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் கர்த்தரை ஆராய்ச்சிட்டு இருந்தாங்களாம். வேதம் அழகா சொல்லுது அந்த வார்த்தை, அவளும் அந்நேரத்திலே வந்து புகழ்ந்து அவரை புகழ்ந்து. இயேசுவை பார்த்த உடனே சிமியோனுக்கு பொங்குற மாதிரியே இந்த அண்ணாள் அம்மாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி வருது. ஐயோ என் ரட்சகரை நான் பார்த்துட்டேன், நான் வெயிட் பண்ணதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிட்டு, இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்முடைய மேய்ப்பர், இவரே ரட்சகர், இவரே வந்து பிறந்துட்டாரு, இப்போ என் கண்ணு பார்த்துட்டேன்னு அந்த அம்மா பூரி போட எல்லார் மத்தியிலும் அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய உள்ளம் எதை நினைத்து பொங்குகிறது? எடுத்து வைத்திருக்கிற புதிய ஆடைகளை நினைத்தா? குட்டி பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சா சந்தோஷமா இருக்கும், திரும்ப எடுத்து பார்க்கும். ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்துருப்பீங்க, அதுக்கு 10 தடவை திறந்து பார்க்கும், கண்ணாடியில் வச்சு பார்க்கும். இப்போல்லாம் பிள்ளைங்க ட்ரையல் ரூம்லேயே போட்டு பார்த்துட்டு தான் ட்ரெஸ்ஸே வாங்குது, அது வேற விஷயம். நம்மலாம் சின்ன பிள்ளைல எடுத்து கொடுக்கறத போட்டு வளர்ந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. தப்புன்னு சொல்லலை, என்ன எத்தனை ட்ரெஸ்னாலும் எடுத்து கொடுங்க, அதையும் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ரட்சகரா இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரா சொல்லி கொடுங்க இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு. இது விடாது. நீங்கள் இப்போ சொல்லி கொடுத்த முதிர் வயது வரையிலும் அது விடாது. கர்த்தராகிய இயேசு ரட்சகராய் பிறந்தவர் மாத்திரமல்ல, அவர் மீண்டும் மேசியாவை வரப்போகிறார். இந்த முதல் கிறிஸ்மஸை இந்த பரிசுத்தவான்கள், நம்ம தியானித்த இந்த பரிசுத்தவான்கள் சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். நாம் எப்படி கொண்டாட போகிறோம்? இயேசு என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், இல்லத்தில் பிறந்திருக்கிறார், அவர் எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக வரப்போகிற அந்த நிச்சயத்தோடு கொண்டாட போகிறோமா? இல்லைனால் ஒரு பிரியாணிக்காகவும் ஒரு கேக்குக்காகவும் சந்தோஷமாய் கொண்டாட போகிறோமா? தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்படியே முழங்கால் படிகள்.